வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். எங்களுடைய போராட்டம் மக்கள் போராட்டம் என்று சொல்லி அரசியல் செய்கிறார்கள் என்று உண்மையை ஒன்று உடைச்சி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது சம்பந்தமாக நீங்கள் அதில் பார்க்கலாம். என்னுடைய யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கிறது. உண்மைகளை அம்பலப்படுத்துகிறேன் என்று. அது ரெண்டு வைத்தியருடைய பின்புலம் என்ன, அதில் இருந்து சட்டத்தரணி ஒருவருடைய பின்புலம் என்ன, அந்த சட்டத்தரணிகளோடு சேர்ந்து போய் நாங்கள் பொதுமக்கள் என்று சொல்லி கருத்து தெரிவிக்கிற அந்த சட்டத்தரணி ஒருவர், நான் இந்த இடம் என்று சொல்லி நீங்கள் படிச்சிருவீங்க. 3 பேரும் சேர்ந்த இதில் அவருடைய பின்புலங்கள் என்ன, அவருடைய தேவைகள் என்ன, நற்பணி மன்றங்கள் என்ன, இதுகள் தொடர்பான ஒரு நான் யாரோடையுமே தனிப்பட்ட ரீதியில் இல்லை. ஆனால் என்னென்றால் அந்த அரசியலுக்கு வர போகிறோம்னா நேரடியாக அரசியலுக்கு வர போகிறோம்னு சொல்லணும். இப்போ நான் அரசியலுக்கு வரணும்னு ஆசை. இப்போ சம்மந்தப்பட்ட வைத்திய சட்டத்தரணி தான் என்னோட ஒரு முறை கேட்டவர், நீங்கள் மாஸ்டர் பிளான் அடித்து தான் வந்தீங்களா? அப்படி மாஸ்டர் பிளானாக இருந்தால் இது பெஸ்டஸ்ட் பிளான் உண்டு. அதாவது நம்ம தான் நற்பணி மன்றங்கள் உருவாக்கி 10,000 ரூபா 5,000 ரூபாவை நாங்கள் கொடுக்குறதால மக்களுடைய மனதில் இடம் பிடிக்கலாது. நீங்கள் சட்டத்துறையை விட்டு போகணும். உங்களுக்கு சில விடயங்களை நான் சொல்கிறேன். உங்களோட எல்லாத்தையும் வெறுத்து நீங்கள் எனக்கு சனம் தான் முக்கியம், சனத்தை தான் நான் தூக்கி வைக்க போகிறேன் இந்த நெஞ்சிலே என்று வழி கிடைக்க மேபி சில நேரங்களில் சனம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? இந்த அரசியல் கனகாலம் நிலைச்சு நிற்க வேணுமெண்டா முக்கியமான விடயம் மக்களுக்கு உண்மையாக இருத்தல். அது சரியான முக்கியம். ஒரு தடவை நீங்கள் பிளவுறீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், அது எல்லாமே போயிடும். ஆகவே நாங்கள் கணக்கு அரசியல் கதைப்போம். இதுக்கு பிறகு நாங்கள் வேறு அரசியல் கதைப்போம். ஆனால் ஒரு சின்ன ஒரு கிளிழுப்பான கதையோட என்னுடைய இந்தியா முக்கியமான இதை ஆரம்பிக்கிறேன் என்றால், இன்றைக்கு முக்கியமான விடயம் எங்களுடைய இந்த அரசியல் தொடர்பானது. இந்த அரசியல் தொடர்பானது எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இந்த 2009 இருந்து 2025 வரைக்கும். இப்போ நான் சொல்லணும், நான் பொதுமான அரசியல் கருத்து தெரிவிக்கிறேன். நான் சுயேட்சை குழு தான், எனக்கு கட்சி இல்லை, கட்சி அரசியல் இல்லை, வாக்கு அரசியல் இல்லை என்றெல்லாம் நான் சும்மா அறிக்கை விட்டு கொண்டு செய்யலாம், இந்த அரசியலை செய்யலாம். அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் தேவையில்லை. இப்போ எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு அண்ணாவில் காய்ச்சி கொண்டு எனக்கு கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் காய்ச்சி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கோலில் ஆன்சர் பண்ணுறேன். ஆன்சர் பண்ணாத கோலுக்கு ஐ வில் கோல் பேக். ஸோ தயவு செய்து என்னோட கோவிக்க வேண்டாம். இப்போ இன்றைக்கு கதைக்கைகளில் அந்த அண்ணா சொல்லியிருந்தார், இந்த சில பேருடைய அரசியல் பேக்ரவுண்டுகள் தொடர்பாக எனக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. ஸோ அதில் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறேன். இந்த அரசியலுக்கு வரவோணும், மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கணும், மக்கள் எங்களை கடவுள் மாதிரி கொண்டாடணும்னு காலங்காலமாக கனவே சாயினம். தட்ஸ் அ ட்ரூத். நான் இந்த அரசியலுக்கு வரைகளில் எனக்கு இப்போவும் நான் சொல்கிறேன், இப்போவும் என்னுடைய அம்மா அப்பா இல்லை, என்னுடைய இந்த உயிர் மேலே சத்தியமாக இப்போவும் இந்த அரசியலை விட்டு போகிறதுக்கு தயார். இப்போ என்றால் இப்போ ஒரு நம்பிக்கை கொண்டு வர்றது இல்லை. அந்த கட்சி நீட்டாக செய்யுது என்றா அந்த ஒரு நீட்டான செய்கிற கட்சியோட போய் முரண்டு பிடிச்சு கொண்டு கட்சி ஆசை, பதவி ஆசை, மேபி அவங்களோட போய் சேர பார்ப்பேன். யாராவது நல்ல ஒரு கட்சினா சேர பார்ப்பேன், அல்லது அவங்கள்ட்ட வாங்கண்ணா சேர்ந்து செய்து பார்ப்பேன்னு பார்ப்பேன், அல்லது அக்காண்டல் சேர்ந்து பார்ப்பேன், அல்லது ஆனால் அவங்க நல்லா செய்கிறாங்க தானே அடிக்கக்கூடாதுங்க நான் இறங்கி போயிடுவேன். அதுதான் என்னுடைய பாலிசி. மற்றபடி நின்று கஷ்டப்பட்டு அவங்களையும் குழப்ப வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், அது எனக்கு அந்த தேவை ஒன்றும் இல்லை. இன்னும் இந்த ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பி மறுபடியும் போய் நான் ஒரு வைத்தியராக வேலை செய்தால் கனவேருக்கு சார் அடிக்க வேண்டி வரும். அடிக்கிறதில் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இவ்வளோ காலமும் அவங்கள ஊழல்வாதிகள் என்று சொல்லி ப்ரூவ் பண்ணபடியே எனக்கு பயங்கர அடி விழும், நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அதுக்கு நான் பேசாமல் ஒரு சின்ன ஒரு ப்ரைவேட் ஒன்றை போட்டுட்டு விரும்பினாக்கள் காசை போடும் கொண்டு ஒரு வெளியில் பெட்டியை வச்சுட்டு நான் அதில் உழைச்சிட்டு போயிடுவேன். விரும்பின சனம் ஏதாவது இருக்கிற சனத்துக்கு காசை போட்டு போகும், இல்லா சனம் காசு இல்லைன்ட்டு போகும். உங்களுக்கு உதாரணத்துக்கு நாங்கள் எடுக்கிற இன்வெஸ்டிகேஷனில் 1,250 ரூபா என்றால் அதில் 250 ரூபா டாக்டருக்கு 1000 ரூபா தான் டெஸ்ட்டுக்குரிய ஆசை. ஸோ அந்த 250 ரூபாயை நான் எடுக்காம விட்டாலே சனம் மற்றதில் 1,250 ரூபா, இங்கே 1000 ரூபான்னா சனம் இங்கே வரும். ஸோ அப்படி எனக்கு அப்படி செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. மற்றது அதுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு படிக்கவும் இல்லை, இந்த வரைக்கும் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் செய்ததும் இல்லை. அதோட எனக்கு அந்த டைமை வேஸ்ட்டாக இப்போ கூட மகனோட ஸ்போர்ட்ஸுக்கு விட்டு எடுக்கலாமே அப்படியான எடுக்கலாமே இருக்கே என்ற கவலையெல்லாம் எனக்கு இருக்கே ஒழிய இப்படியான தேவைகள் எனக்கு இல்லை. அதை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு அண்ணா ஒரு ஆண்டு வீடியோ, நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க நினைப்பீங்க. அவர் ராமேஸ்வரன் சிவசம்பு என்ற பேரில் நான் அடிக்கடி ஷேர் பண்ணுறேன்னா அவருடைய இந்த
வீடியோவை நான் இதில் போடுறேன், சைட்டில் போடுறேன் நான். நீங்கள் அந்த வீடியோ ஒர்க்கை பாருங்க. மீன் டைம் வந்து இதுதான் உண்மையான அரசியல். இப்போ நான் சில பேருக்கு ஏன் துணிஞ்சு அடிக்கிறேன் என்றால், இப்போ இன்றைக்கு ஜெர்மனியிலேருந்து ஒரு ஐயா அவர்கள் காய்ச்சி வந்தார், பேர் சொல்ல விரும்பல. அப்போ அவர் சொல்கிறார், தவி மட்டாக்களை விமர்சிக்காது ராசா, மட்டாக்களை விமர்சிச்சு என்ன உண்ட வாயால் இருந்து அப்படி கெட்ட வார்த்தைகள் வாரதை உன்னை நேசிக்கிற நாங்கள் விரும்பலை என்று நான் அதை 100% ஏற்றிக்கொள்கிறேன். என்னுடைய இருகரம் கூப்பி என்னுடைய தந்தையாக தான் நான் அவரை பார்க்குறேன். என்னுடைய அப்பாட்ட வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அப்பாவை விட கொஞ்சம் ஒரு 55 50 52 பிறந்திருப்பார். அப்பா 45 பிறந்திருப்பார். எனக்கு அப்பா இல்லை. என்னோட சொந்த தந்தையாக தான் பார்க்குறேன். நான் அவருடைய அட்வைசஸ் வந்து நான் ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொள்கிறேன். சிவசம்பு அண்ணா, அவருடைய ராமேஸ்வரன் சிவசம்பு அண்ணா, இவர் கனாலமே இங்கே இருந்தவர், ஸ்ரீலங்காவில் இருந்தவர். வடக்கு கிழக்கு மாகாண சபை இணைந்திருக்க ரெண்டையிலையும் ஒண்டா ஒர்க் பண்ணினவர். அவர் தொடர்பாக எனக்கு நேரடியாக ஒரு நாள் காய்ச்சல அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அவருடைய பேர் இருந்து ப்ரொஃபைல் இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து விட்டா என்ன அக்செப்ட் பண்ணப்படையில் கனாலமாக அவர் அரசியலை சொல்லி கொண்டு தர அவருடைய கருத்துக்கள் நல்லா இருக்கிறது. சில இடங்களில் கேந்திரமார் பொன்னம்பலத்தோட அவருடைய வரலாறுகள், ஜிஜி பொன்னம்பலம் அப்படி இப்படின்னு கணக்க வரலாறுகள் இருக்குது. அவருடைய கணக்க வீடியோ இருக்கிறது, போய் பாருங்க. அவருடைய ராமேஸ்வரன் சிவசம்பு என்ற பேரில் அந்த வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார். இவருடைய இந்தியன் வீடியோ வந்து நான் அதனுடைய விளக்கத்தை பார்ப்பேன். நான் அதை போடுறேன்னு பாருங்க. வணக்கம். என்னன்னு கேட்டா, இதற்கு தீர்ப்பு தான் தெரிஞ்சு இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து சிலர் பல பிரபலியமான ஊடகம் என்று சொல்லிக் கொண்ட சமூக ஊடகங்கள்ல பேசுகிறார்கள். சங்கும் சைக்கிளும் சேர்ந்த கூட்டணி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை சந்திக்காதது பெரிய வெற்றிடம் என்றும், அவர்களுக்குத்தான் தளம் பொருந்திய அரசியல் தலைமையும் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கு தலைமைத்துவம் பெறுகின்ற தகுதியும் இருக்கின்ற சைக்கிளுக்கும் சங்குக்கும் தான் பொருத்தமானது ஒன்று கூவுது அழுகுது. என்ன சிரிப்பது என்று கேட்டால், சர்வதேச விசாரணை வேணும், உலக பொறுமையை ஏற்க மாட்டோம் என்று சொல்லித்தான் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறணும் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வரும்போது காணாமல் போயிட்டார். அதற்கு சொல்லுகிறார்கள், அவருக்கு உடல் சுயினம் காரணமாக அவர் முன்னர் ஆஸ்திரேலியாவில் அவர் மருத்துவ பரிசோதனையும் மருத்துவ சிகிச்சைக்காக சென்றிருந்தார். இப்போது அது சம்பந்தமாக இருக்குமோ இங்கிலாந்து சென்றது என்று சொல்வது. உடல்நிலையிலே தளர்வு வரலாம், அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். அது அவருடைய பிரச்சனை தான், அது என்னன்னா இந்த நேரத்தில் தான் உடல்நிலையில பிரச்சனை வரும், மற்றபடி பிரச்சனை வராது. இப்படியான நேரங்களில் முக்கியமான நிமிடங்கள் மறுபடி அந்த எனக்கு தெரியும் அவருக்கு புற்றுநோய் இருக்குன்னு தெரியும், கேள்விப்படுறேன். ஹீஸ் ஆன் ட்ரீட்மெண்ட். எனிவே அவருக்கு இந்த நேரங்களில் தான் உடல்நிலை வரும். ஸோ இவருடைய அந்த வீடியோ பாருங்க, மிச்சத்தை நான் சொல்றேன், உடல்நிலை பிரச்சனை வரும். இந்த ஆணையாளரை சந்திப்பதற்கு தங்கள் சார்பாகவோ அல்லது தனது அறிக்கையோ எதுவுமோ அது கொடுக்கவில்லை. சங்க கூட்டணி சைக்கிள் சங்க கூட்டணியின் எந்த ஒரு பிரதிநிதியும் இது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்கவும் இல்லை, இது சம்பந்தமாக பேசவும் இல்லை. என்று கேட்டால் அங்கேயும் இருக்குது தலைமைத்துவம். அவரை தவிர வேறு யாரும் கதைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அதனாலதான் மணிவண்ணன் வெளியில வந்த முன்னாள் மாநகர பிதா ஏன் சைக்கிள்ல இருந்து வெளியில வந்தார். கஜேந்திரகுமார் வேறு யாரும் பயத்துல வந்து கதைக்கல. ஏன் செல்வராஜா கஜேந்திரன் போராட்டத்துக்கு போய் தான் போராட்டத்தை கலந்து கொண்டு சமூக ஊடகங்கள கவனிப்பை பெற்றேன்றதுக்காக காவல்துறையினர் கைது செய்யப்படுவார் மௌட்டுத்தனமாக. செல்வராஜா கஜேந்திரன் செய்கின்ற கோமாளித்தனத்தை விட அர்ஜுனா ராமநாதனுடைய செயற்பாடுகள் திறமையான உங்களுக்கு தெரியும். செல்வராஜா கஜேந்திரனும் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மாதிரி தான் மக்கள் போராட்டத்திலே தன்னை கவனிக்கணும் என்பதற்காக காரசாரமாகவும் அதே நேரத்தில் கட்டுக்கடங்காமலும் செயல்பட்டு காவல்துறை போலீசார் அவரை கைது செய்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போறதை காட்டுவார்கள். அன்றைய போராட்டத்திலே சைக்கிள் கட்சி மும்முரமாக ஈடுபட்டது என்று காட்டுறது. ஏதோ நீங்கள் எல்லாம் உத்தமர் போல் பேசுகிறீர்கள். வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் என்று சொன்னதான் அவர் சொல்றதை விட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை பாராளுமன்ற குழுக்களின் தலைவர் சந்திக்கின்ற போது கஜேந்திரகுமார் பிளாக் வேற இல்லை. ஆனால் சுயேட்சையாக வென்று கஜேந்திரகுமாருக்கும் அர்ஜுனா ராமநாதனுக்கும் 176 வாக்கு தான் வித்தியாசம். அந்த 176 வாக்குகளை பற்றியும் சில சொல்றேன். கடைசி நேரம் எண்ணிக்கொண்டிருக்கீர்கள். அதில் வந்து கதை கேட்கல சட்ட சிக்கல்களை கொண்டு வரும். எனிவே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்துட்டோம், கதைக்க தேவையில்லை. ஆனால் அந்த 176 வாக்குகள் என்றது ஒரு பெரிய பிரச்சனை. அதை ப்ரூவ் பண்ணி திருப்பி பலட் பேப்பர்லாம் எடுத்து எண்ணப்பட்டா மேபி சைக்கிள் கட்சி இப்போது அரசாங்கத்தில் இருக்கா, அரசாங்கத்தில் இல்லை, அரசாங்கத்தில் தான். சைக்கிள் கட்சி இப்போது எங்கே இருக்காதுன்னு கேட்டால் இங்கே இருக்காது, பாராளுமன்றத்தில் இருக்காது. மேபி சங் இருக்கலாம், ஆனால் சைக்கிள் கட்சி இருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் சரியான குறைவு.
ஊசி வேறு எங்கேயோ நின்றது, சைக்கிள் வேறு எங்கேயோ நின்றது, சங்கு வேறு எங்கேயோ நின்றது. அது அங்கே சில விடயங்கள் நான் கதைக்கக்கூடாது, கதைச்சால் அது சிக்கல். இப்போது அந்த பேலட் பேப்பர் இல்லை. ஸோ பேலட் பேப்பரை திருப்பி என்ன சொல்லி கேட்கல, அது வழக்கில் போட்டுக்கொள்ளினோம். ஓடி போய் வழக்கு இப்படிலாம் போய் சொல்கிறார், அங்கே மாறி எண்ணுப்படையில் போய் சொல்கிறார் சொல்வார். நான் அதை பற்றி கதைக்க விரும்பலை. உங்களுக்கு தெரியும், சொத்து மாத்து சென்ற கொலிச்சில் என்ன மாதிரி பிரச்சனை நடந்ததுன்னு தெரியும். அதே மாதிரியான பிரச்சனை அந்த கடைசி நேரம் நின்றது. ஆனால் எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய வாக்குகள் கூட, சைக்கிளையும் விட கூட, திருப்ப சொல்கிறேன், சைக்கிளையும் விட கூட என்றதால் நான் அது 100 குறைஞ்சதையும் நான் கணக்கெடுக்கவில்லை. என்ன ஒன்று எக்ஸ்ட்ராவாக சொல்லுவேன், அந்த எண்ணுறதுகளில் இருந்த ஆக்களில் 2 பேர் என்ன வந்து காய்ச்சுவேன், டாக்டர் உங்களோட சீட் ஷுவராகவே குழம்பாதீங்க உண்டு. ஸோ நான் குழம்பி இருந்தாலும் அங்கே பிரச்சனை ஒன்று இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்வது, என்னுடைய சீட் பெர்மனண்டாகவே இருந்தது. ஸோ ஒரு ஆளோட சீட் போய் ஒரு ஆளோட சீட் வந்திருக்கிறேன். நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. எனிவே, தட்ஸ் அ டீல். த டீல் இஸ் ஆல்ரெடி டன். பீப்புள் ஆர் இன் த பார்லிமெண்ட், ஸோ வி கான் ஹெல்ப். சொல்றேன், புலம்பெயர்ந்தாக்களுக்கு தான் நான் சொல்றேன். புலம்பெயர்ந்த தேசத்துக்கு போட்டு புலம்பல் கண்ணீர் விருதியில் இல்லை. உங்களோட ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் வீட்டை வைத்தது உங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். இது அவைய கூட்டியிருந்து வச்சுதான் 2 கேட்டா, அர்ச்சனாவிடம் இருந்து தப்புவதற்கு 178 வாக்குகள் அவர் மேலதிகமாக பெற்றிருக்கிறார். அதை மறக்க வேண்டாம். 200 வாக்கு வைங்கள். 200 வாக்குலாம் நான் தப்பியிருக்கார் வைத்தியர் அர்ச்சனாவிடம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சைக்கிள் இல்லையா, அதுக்கு அது இல்லை. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் முட்டாள்தனமா கதைக்காது. முட்டாளுகளுக்கு அதுதான் உண்மை. எப்படியோ போயிட்டு கனடா வரைக்கும் நியூஸ். மேபி அவர் நிராக்கள் நண்பர்கிட்ட சொல்லி, அம்மாட்ட சொல்லி, வைஃப்கிட்ட சொல்லி, அந்த வைஃபுக்கு ஒரு கள்ள புருஷன் இருந்தால் கள்ள புருஷன்கிட்ட சொல்லி அப்படியே போகும் தானே வெளிநாட்டில். எப்படியோ கனடா வரைக்கும் போயிட்டுது. ஆனால் நடந்த உண்மை வேறு. நான் என்னுடைய சீட்டில் கை வைக்காத வரைக்கும் நான் பேசாமல் இருந்தேன். அவ்வளவுதான். முட்டாள்களே சொல்லாதீங்க. இன்றைக்கு குறுகிய காலத்துக்குள்ளே எல்லோரிடமும் என்ன வேணுமென்றாலும் அவர்கள் சொல்லிக் கொள்வது அல்லது செய்து கொள்வது. நாங்கள் பரம்பரை அரசியல் என்கிற பன்முகப்படுத்தப்பட்ட பரம்பரை பார்வையை கொண்டு வந்து சொல்ல வேண்டாம். இன்றைக்கு செம்மணியில இருக்கிறதுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொடுத்தா உடனே ஐக்கிய நாடுகள் மந்தோமையான வாங்கி உடனே தீர்வு கொடுத்துருவாரு. ஏன்டா அவங்களுக்கு ஒரு அறிவு இல்லையாடா? அறிவு இருக்குதா இல்லையா என்றுதான் நான் கேட்கிறேன். அவருடைய தனிப்பட்ட மருத்துவ விடயமாக அவர் சென்றிருந்தாலும் அவருடைய கட்சி ஏதேனும் ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம். இல்ல அவர் சமூக ஊடகத்தில் என்ன அவர் அறிவித்திருக்கிறார் மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து. எதுக்குமே நடைபெறவில்லை. செம்மணியில 3 நாள் நடந்த நிகழ்வுக்கு அங்கே அந்த கட்சியோ அந்த இதுல இருந்தோ எதுவும் பெறவில்லை. இதுதான் உண்மை. ஆனால் சித்தார்த்தன் போய் அங்க எங்கேயோ தனியார் விடுதியில சந்தி. அதுல என்ன கவலை என்றால், கஜேந்திரகுமார் வந்து சிறிதரன் அப்படி மெல்லமா பம்மு என்று சொல்வார்கள். பம்ம சிறிதரன் அப்படி கூப்பிடுறாரு. நான் பின்னால் நிற்கிறேன் ராசா, வீடியோக்கள் இருக்கும் எடுத்து பாருங்க. பின்னால் நிற்கிறேன். கஜேந்திரகுமார் அப்படி மெல்லமா கூப்பிடுறாரு. ஒட்டுக்குழுவோட சேர்ந்தேன்னு தெரிஞ்சு கஜேந்திரகுமாருக்கு அடி விழுந்துமென்று தெரியும். மெல்லமா வந்து பம்மி கொண்டு வந்து சிறிதரனுக்கு பக்கத்தில் இருந்துட்டார். ஏன் அடி விழாதுண்டு? ஏன்னா அங்கே வச்சு ஆக்களை வச்சு அடிச்சு கொண்டு இருந்ததும் சம்பந்தப்பட்ட ஆக்கள் தான். ஸோ அவர் வந்து பம்மி அதுக்குள்ள இருந்துட்டார். ஒட்டுக்குழுக்களோட போய் அங்கே தலையை கொடுத்தவர் நம்ம அடிக்குமான்னு தெரிஞ்சும் இப்போ இவங்களுக்கு விளங்கிட்டு கதிரை எடுக்க போனாங்க. கதிரை எடுக்க போய் கடைசி அஞ்சு சன்னத்திட்டு அடி வேண்டிட்டு மட்டும் விளங்கிட்டு தான் உண்மையான அரசியல். கதிரையை பிடுங்க போய் கடைசி அஞ்சு சன்னத்திட்டு அடி வேண்டிட்டு மட்டும் விளங்குது. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாலிடிக்ஸ். இவர் வந்து கதிரை கிடச்சிட்டு ஓகே, ஆனால் அடுத்த மாநசபைக்கு கிளிய போகுது. இப்போ என்னென்றால், இந்த politicians are not educated for us, no. So these people don't think the future circumstances. So அதால வர பிரச்சனையில வந்து அந்த repercussion சொல்றாங்க. repercussion பற்றி ஜோசி அடிச்சா திருப்பி எதிர் they don't care about it. They just want then and there some chairs. அங்கங்க 2 கதிரையில் தான் ஆசைப்பட்டேன். நான் அப்படி ஆசைப்பட்டேன் இல்லை. I'm thinking of another 50 years. நான் வந்து என்னோட 50 வருடங்களை பற்றி சிந்திக்கிறேன். என்னோட 50 வருடங்கள் என்னுடைய யாழ்ப்பாணம் எப்படி இருக்கணும், கிளிநொச்சி எப்படி இருக்கணும், அங்கே எத்தனை ஒரு எத்தனை தொழிற்சாலைகள் திறக்கணும், எங்கள் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், எங்களோட படிகள் படிக்கணும், எங்களோட குழந்தை பிள்ளைகள் நிம்மதியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும். இந்த ஆர்மி ஒரு வீடுகளையும் பிடிச்சிருக்கக்கூடாது. அப்படி ஐம் திங்கிங் ஆஃப் லாங் டேர்ம். அதை சொல்கிறது விஷனரி லீடர்ஷிப்னு சொல்லி. இட்ஸ் வெரி அன்லைக்லி திஸ் பகஸ் நோ அபவுட் திஸ் லீடர்ஷிப். அதுக்கு நான் ஒன்றும் செய்யலை. இந்த பித்தலாட்டக்காரர்களுக்கு இந்த லீடர்ஸாக இருக்கணும், ஓட் கேட்கணும்னு தெரிஞ்சதை ஒழிய they doesn't know how to be a leader. I don't know, even they doesn't know how to act in a leader. அதாவது வந்து எப்படி ஒரு லீடர் மாதிரி ஆக்ட் பண்ணுறேன்னே தெரியாதுடா. அதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை.
லிசன் திஸ். பாராளுமன்ற பிரதிநிதிகளோடு அவரும் இருக்கிறார். அதுல இப்ப என்ன பிரச்சனை, ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பவளகாந்தன் இருக்கார். டாக்டர் பவளகாந்தன் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு இருக்கு திருப்பி சந்திக்கிறதுக்கு. பவானந்த ராஜா வைத்தியர் அர்ச்சனா ராமநாதனுடைய செயற்பாடு. இவர் பவளகாந்தன் அல்ல, பவானந்த ராஜா. சரிதானே, பவானந்த ராஜா அங்க இருக்கிறார். கஜேந்திரகுமாருடைய செயற்பாட்டையும் ஒப்பிட்டு நீங்களே புலம்பெயர்ந்த தேசத்துல புலம் புரியாது. அங்க செம்மணியில் நடந்ததுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அதாவது போராட்டத்துக்கு வந்த அரசியல்வாதிகளை கலைச்சதுதான் அங்கிருந்து செய்தியா வந்ததை ஒழிய மக்கள் போராட்டம் சம்பந்தமாக எதுக்குமே ஊடகங்கள் காண்பிக்கவில்லை. என்ன காண்பிக்கவில்லை? நீங்கள் மக்களுக்கு விரோதமாக நடப்பியல் மக்கள் போராட்டத்துல வந்து கொண்டு நீங்கள் காந்தியவாதியும் அஹிம்சாவாதியாகவும் குந்தி இருந்தான்னு என்ன போடுறதா? பசுத்தோல் பூத்தின புலிகள் மேதி அதான் நேரே கிளைச்சாங்க. உள்ளுக்கு ஒன்று வெளியில ஒன்று தமிழ் மக்களுக்கு நீங்க பாராளுமன்றத்துல பேசுறது ஒன்று, யாழ்ப்பாணத்துல பேசுறது ஒன்று, ஊடகத்துல பேசுறது ஒன்று, அப்புறம் ஆளுங்கட்சியோடையும் பேரினவாதிகளோடையும் மொத்த கொடுத்து அங்க ஒன்றா சேர்ந்து சோமவானவர் இருந்தது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதுல இங்க ஒன்றும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மருத்துவ வசதிக்காக போனாரோ அல்லது மருத்துவ சேவைக்காக போனாரோ, ஆனால் அந்த கட்சி இந்த ஆணையாளர் விடயத்தில் அது மெத்தன போக்காதான் இருந்திருக்கு. தன் தேர்தலுக்காக அவர்கள் போடுகின்ற கூப்பாடுகளும் அறிக்கைகளும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வருகின்ற போது அவர்கள் அதில் காணவில்லை. செல்வராஜா கஜேந்திரன் அதில் கலந்து கொண்டிருந்தாலும் அடக்கி வாசிச்சிருக்கிறார்கள். தலைவர் இல்லை என்பதால் தலைவரை மீறி எதுவும் செய்யக்கூடாது என்பதிலும், தலைவரை மிஞ்சி வளர்ந்தால் வெளியில விட்டுருவார்கள், மணிவண்ணனை போல வெளியேற்றப்பட்டு விடுவோம் என்பதாலும் அடக்கித்தான் அவர்கள் வாசித்தார். எல்லா போராட்டங்களிலும் அடாபுடா நிற்கின்ற என்னடா சிவசம்பவனன் அடக்கி வாசிக்கிறன்றதை விட அவரால் இயலாது. he can't speak anything. ஸோ எல்லாம் அங்க கேட்டு தான் கதைக்க வேணும். எல்லா போராட்டம் சுபாஷ் கூட இந்த இதுகள்ல எந்த அறிக்கையும் விட்டதாக தெரியவும் இல்லை, காணவும் இல்லை. இந்த போராட்டம் வளமேல சைக்கிள் கட்சியின் தலைவர் கலந்து கொள்கிறார், அந்த ஊர்ல இருக்கிறார் என்றால் அவர்கள் எதுவும் செய்வார்கள். இதுல அது எதுவுமே நடைபெறவில்லை. பிறகு வைத்தியர் தான் தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க திரும்பி சொல்றோம், நீங்க ஏதோ பெரிய பரம்பரை அரசியல்வாதி எல்லாம் பெரிய அறிவாளி எல்லாம் அவரிடம் நீங்க தப்பி இருக்கிறது 178 வாக்கு என்னதான், அது மிஞ்சி ஒன்றுமே இல்லை. அவரை பார்த்து நீங்களும் குலைக்கிறீர்கள். உங்களை தாண்டி அவர் வளர்ந்து விட்டார். அதான் பிரச்சனை. எனவே கஜேந்திரகுமாரையும் வைத்தியர் அர்ச்சனா ராமநாதனையும் நீங்கள் சமதளத்திலே பார்க்கின்ற பார்வை ஊடக பார்வை. ஆனா கட்சி சார்பாக பார்த்துக்கொண்டு அதுதான் ஊடகம் என்று சொல்லாதீங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். நன்றி. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இப்போ வந்து அரசியலை பார்ப்போம் என்ன மாதிரி. இதில் வந்து 2 வகையான அரசியல் இருக்கு. சரிதானே? ஒரு அரசியல் எப்படி என்று சொன்னால் அரசாங்கத்தோடைய போய் சரண்டர் ஆகிடுறது. அதாவது வந்து நீங்கள் சொல்கிற எல்லாம் சரி, நான் அரசாங்கத்தின் ஆதரவாளர் என்று சொல்லி அரசாங்கத்திட்ட போய் சரண்டர் ஆகிடுது. ஸோ அந்த எங்களுடைய பொதுமக்களில் ஒரு பகுதியான பொதுமக்களுக்கு விருப்பம் அரசாங்கத்தின் சார்பாக இருக்கிறதுக்கு, சலுகைகள் எடுக்கிறதுக்கு சார்பாக விருப்பம். ரைட்? சில பேர் அங்கே போய் சரண்டர் ஆகிடுறோம். இன்னொரு வகையான அரசியல் இருக்கு. நாங்கள் இவங்களுக்கெல்லாம் எதிரி, தேசிய தலைவருடைய பிள்ளைகள், நாங்கள் தேசிய தலைவர் தான் எங்களுடைய உயிர் மூச்சு, தேசியம் எங்களுடைய உயிர் மூச்சு என்று கத்திக்கொண்டு ஓட்டு எடுத்துக்கொண்டு பார்லிமெண்ட்டில் போய் அடிக்கிற டீலு. பார்லிமெண்ட்டில் போய் உடைக்கிறது எப்படி என்றா, நான் எதிர்த்து கொஞ்சம் பேரை வச்சிருக்கேன். இப்போ என்னடா உங்களுக்கு விளங்கிக்கொள்ளும், மக்களுடைய அரசியல் குரல்ன்றது வேறு யாரும் இல்லை, மக்கள் பிரதிநிதிகள். அதை வடிவாக விளங்கிக்கொள்ளுங்க. அப்போ சில பேர் வந்து நான் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தேன்னா, நாங்கள் பொதுமக்கள், இவர்கள் அரசு அப்படின்னா ஒருத்தனும் கூட ஒரு ஓட்டும் விழாமல் ஒரு அரசியல்வாதியும் இல்லாமல் இருந்தால் தான் மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் பேர் அதே மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள போயிடுமோ. உதாரணத்துக்கு பார்ப்போம், அந்த சட்டத்தில் நீ நின்றவாவையோ அல்லது எங்கள்ட வைத்தியரோ இத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீனம் என்றது கேள்விக்குறி. ஒரு 100, 200, 500 பேர் ஏதோ எலெக்ஷனில் நின்ற மாதிரியோ நிற்க போகிற மாதிரியோ ஏதோ கேள்விகள். ஏதோ அங்கே போய் தமிழரசு கட்சியில் போய் சீட் கேட்டதும் அங்கே சரி வரையிலேருந்து திருப்பி அப்படி போனது, சைக்கிளுக்கு போன கதையெல்லாம் இருக்குது. சரி, அது மணிவண்ணனுக்கு எதிராக நின்று செய்யணும் அப்படி இப்படி என்ற கதையெல்லாம் இருக்குது. அது பரவாயில்லை. ஆனால் வேறு சிக்கல்களும் இருக்குது. நாங்கள் அதை பற்றி கதைக்க விரும்பல. மணியன்னா என்ன கோச்சு கூட உங்களோட பேரை பாவிச்சது உங்களுக்கு எதிரானது என்று கேள்விப்பட்டிருக்கேன். நான் அப்படி கதைக்க விரும்புகிறேன். என்னடா
இப்போ என்னுடைய பிரச்சனை முழுக்க என்னென்னா இந்த அரசியல்வாதியில் இப்போ இவ்வளோ காலமும் என்ன அதாவது வந்து இப்போ அடிச்சு விளையாடினவர் தான் எங்களோட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். எல்லாத்தையுமே பெட் பண்ணி கொண்டிருந்தவர். நாங்கள் கஜேந்திரனை இங்கே விட்டு ஆர்ப்பாட்டங்களில் தாழ்பாலையில் கட்டி ஒரு 20 பேரோட இருந்து போராடுறது, திருப்பி இதே ராமநாதன் அர்ச்சனா போட்ட வீடியோவிலையும் பாராளுமன்றத்திலிருந்து வெளியால் வந்த போட்ட லைவாலையும் தான் இவ்வளோ சிரம் கூடினு சிலது சொல்லுது. நான் அதை பெருசாக இங்கே கதைக்க விரும்பல. அது என்னுடைய கதைக்கிற நோக்கம் இல்லை. ஆனால் சாவச்சேரி போராட்டம் மாதிரியே செம்மணி போராட்டம் நடந்துன்றது எனக்கு சந்தோஷம். ஆனால் செம்மணி போராட்டத்தை நான் அழைச்சி தான் வந்தேன்ட்டு நான் என்னுடைய பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்பலை. சரிதானே? அப்படியானது அதுவும் இருக்காது. மேபி அதில் ஒரு 50% நான் கூப்பிட்டதால வந்திருக்கலாம். எத்தனை பேர் என்ன வந்து சொன்ன டாக்டர் உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் ஓடி இருந்தாங்க. ஸோ எனிவே அதை பேர் நான் கதைக்கணும். கஜேந்திரகுமார் என்ன செய்கிறாருண்டா அடிச்சு விளையாடினவர். போடுற எல்லா போலுக்கும் அடிச்சு விளையாடுற மாதிரி விசிக்கினவர் அடிப்படையில் 19-15 வருஷமா பரம்பரை அரசியல்வாதிகள் தானே. அடிச்சு விளையாடினவர் சரி வரையில் அவையோட நிற்கிறது தான் அந்த எடுத்த 500 ரூபா கில்லோடி அடிக்கிற சில சட்டத்திறனிகள். 500 ரூபா கொடுத்தா லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அடிக்கணும். டிசிசி மீட்டிங்கில் நான் ஏதோ காய்ச்சது கூட அடித்து வச்சிருக்கிறேன். வீல் சீட் எங்கள்கிட்ட லோயர்ஸ் இருக்கிறோம் தானே. நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் மட்டும்தான் லோயர்ஸ் தாண்டாங்க. யாழ்ப்பாணத்துலேயும் பெட்டரான லோயர்ஸ் இருக்காங்க. உங்களோட எத்தனையோ பெட்டரான லோயர்ஸ் இருக்காங்க. எத்தனை பேர் பேசாமல் ஏன் வம்பு வந்தால் நீங்கள் வந்து அங்கேயும் இங்கெல்லாம் குளறுவீங்க, எல்லாம் வழக்கெல்லாம் குழப்பீங்கன்ற போது தான் அவங்க வாரையில பிரச்சனைக்கு. இதே கொழும்புல இருக்கிற 5 ஃபேமஸான லோயர்ஸ் எனக்கு நேரு கால் பண்ணி கேட்டவே ஃப்ரீயாக நாங்கள் வேலை செய்கிறோம் டாக்டர், இந்த வழக்கை தாங்க கொண்டு ஆனால் அந்த ஃப்ரீயாக வாரன்றதை நான் ஏற்றுக்கொள்ளலையேன்னு சொன்னால் அவை ஒரு பேர்டு. அதோட இது ஒரு அரசியல் சார்ந்த உண்டு, ஒரு மக்கள் சார்ந்த உண்டு. நாளைக்கு ஒரு சிங்கள லோயர்ஸ் 5 பேர் ஃப்ரீயாக வேலை செஞ்சுட்டு சொல்லக்கூடாது நாங்கள் ஃப்ரீயாக வேலை என்று. ஆனால் வந்தால் ஏற்றுக்கொள்கிற நிலைமையில தான் நான் இருந்தேன். ஆனால் அதை நான் செய்கிற பக்கத்து லோயர் வந்து அதை பெருசாக விரும்பலை. சரி, அதை விடுவோம். அதனால் அந்த ஒரு ஆள் தான் அதை 2 வேலை செய்யணும். டூ மெனி இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த சூப்னு சொல்லுவார்கள். ஸோ அதுதான் உண்மை. பட் அந்த லோயர்ஸ் வந்து வேறு வழக்குகளுக்கு வாரன்னு சொல்லியிருக்கணும், எனக்கு ஃப்ரீயாக வாரன்னு சொல்லியிருக்கணும். சில பேர் வந்து நாங்கள் என்ன ஃப்ரீயாக வந்தாலும் அவையோட ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது தானே. லோயர்ஸ்ன்றது அவையோட வேல்யூ ஒன்று இருக்குது. ஸோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பே பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ நான் ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். என்னென்றால் இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகாஸ் இந்த போராட்டத்துக்கு வரவே இல்லை. ஏன் வரையில்லை? நீங்கள் தானே மக்களுடைய போராட்டவாதிகள். முதல்ல செம்மணியில் 2 குரல் செம்மணியில் தோன்றாங்கன்னா டப்பாட்ட ஓடி போய் அதில் 2 ஒரு வீடியோ போடுறது. அதில் போய் ஒரு வீடியோ போடுறது. அதுக்கு பிறகு திருப்பி என்ன செய்கிறேன்னு சொன்னால் வேறு எங்கே இடத்துல ஒரு பிரச்சனை ஓடி போய் ஒரு வீடியோ போடுறது. வீடியோ போட்டு நாங்கள் தான் இது எல்லாத்தையும் செய்கிறோம்னு காட்டி கொள்வது. என்ன கவலைண்டா இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அன்றைய கட்சி தலைவர்களுடைய எதிர்கட்சிகள் காய்ச்சதில் அண்டு வரையில் வந்தா கதைக்கோணம். இப்போ ஒட்டுக்குழுவோட சேர்ந்துட்டார். ஒட்டுக்குழுக்கள் முழுக்க வந்து அரசாங்கம் என்பிபியோட சேர்ந்துட்டு ஒட்டுக்குழு தானே. அதை மாற்றில எந்த ஒட்டுக்குழுவாக இருந்தாலும் அவன் அரசாங்கத்தோடு தான் செய்யணும். மக்களோட நின்று போராடுறதுக்கு அது ஒன்று பிரபாரம் இல்லை தானே. ஆகவே அந்த ஒட்டுக்குழுக்களாகவே அவ்வளவுமே தெளிவாக போய் எங்கே சேர்ந்துட்டேன்னு சொன்னால் தெளிவாக போய் சேர்ந்துட்டது என்பிபியோட. ஸோ இவரும் ஒட்டுக்குழுவோட சேர்த்து என்பிபி ஆகிட்டார். அதே நம்ம அந்த பக்கம் டக்ளஸோட போன எங்கன தமிழரசு கட்சி. ஆகவே இந்த எல்லா அரசியல்வாதிகளும் தமிழரை ஏமாற்றாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. தயவு செய்து விளங்கிக்கொள்ளும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் ஏமாத்துறாங்க. அதனால தான் எனக்கு எல்லாரும் சேர்ந்து அடிக்கணும். உங்களுக்கு அது விளங்கி கொள்ளணும். அதான் எனக்கு அடிக்கணும்னு சனத்துக்கு அடிக்கணும். சனத்துக்கு அடிக்க ரங்குவீனம். அது அவைக்கு விளங்கல. இவன் நிற்கிறோம் இவரோட ஒரு 5 பேர் தான் நிற்கிறேன். இல்லை நான் என் ஃபேஸ்புக்கில் இப்போ பின் பண்ணியிருக்கிறேன் ஒரு வீடியோ உண்டு. 25,000 ரியாக்ஷன் வந்திருக்கு. சரிதானே? 25,000 ரியாக்ஷன் உள்ள வீடியோ உண்டு ஃபேஸ்புக்கில் பின் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய முகத்தை அது போய் சுவர்ணா வாயின்னு அடிக்கிறோம். எல்லாத்துலேருந்து மடிக்கிறோம் மாறி அடிக்கிறோம். சுவர்ணா வாயின்லேருந்து கோல் வந்துருக்கு வீடியோன்ட்டு வைக்குவாங்க. என்னுடைய ஃபேஸ்புக்கு போனீங்கண்டா அதில் இந்த வீடியோ 25K ரியாக்ஷன், 366 ஷேர்ஸ், 650 கமெண்ட், 1.4 மில்லியன் வியூஸ். 1.4 மில்லியன் வியூஸ். ஆகவே இது நான் வேறு கதைக்க விரும்பலை. எனக்கு அது தேவையும் இல்லை. பட் அது இதில் இருந்து நாங்கள் வேல்யூ சில பேர் சொல்லிச்சுன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு வீடியோவில் சொல்லிப்பார். இப்போ ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லையும் தான் எம்பி என்று. நான் யாழ்ப்பாணத்தில் நாங்கள்லாம் எம்பி. இங்கே என்ன தான் ஆணியை பிடிங்கினா நீங்கள் ஒட்டுக்குழுன்றது நான் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு மட்டும் துணிஞ்சு சொல்கிறேன். என்னென்றால் என் அண்ணாவை 2 பேரும் அப்டேட் பண்ணி கொண்டு போனாங்க. 2 பேரும் உயிரோட சாட்சியாக இருக்கிறாங்க. அம்மா சாட்சியாக இருந்தோம் என்ற அதோட நான் நேராக கண்ட சாட்சி அப்டேட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஆகவே இல்லைன்னு சொல்லவே இல்லை. அம்மா போய் ஒவ்வொரு கேம்பில் நிற்க எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. அண்ணாமே சொல்லுவாங்க கொண்டு எப்படி சித்திரவதை செய்தாங்க. ஆகவே பேத்தனமாக காய்க்கக்கூடாது.
பட் எனிவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் கஜேந்திர பொன்னம்பலம் என்று எழுப்ப எனக்கும் தான் கவலை. இப்போ நானும் ஒரு ஆளை எனக்கு ஒரு முன்னோடி அல்லது ஒரு 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 எக்ஸாம்பிள். இப்போ நினைச்சு பாருங்க, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நாங்கள் எங்களோட தேசிய தலைவரை ஏற்றுக்கொண்ட என்ன நடக்கும்னு சொல்லி அவர் வருத்தம் மண்டு வெளிநாடு போயிடுவார். முக்கியமான ஆணைக்குழு ஆக்கள் வரைகள் அதை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். இது எல்லாம் இதில் நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை. வைத்தியசாலையில் நிற்கல நான் சொன்னான் எல்லாமே வேறு இதண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயவர்த்தனபுரம் வைத்தியசாலையில் ஒரு நியூரோ சர்ஜன் ஒரு ஆள் செத்த பொடி ஒன்றுக்கு பிரெயினில் சர்ஜரி செஞ்சுருக்கிறான். அது சம்பந்தமாக இன்வெஸ்டிகேஷன் போய் கொண்டிருக்குது. ஆகவே இன்றைக்கு இல்லை பிடிக்கிறாங்களோ ஒரு காலம் அர்ச்சுனா சொன்னது பிடிபடும் போது அர்ச்சுனா இருக்கிறானோ இல்லையோ என்னமோ தெரியாது. முதலமைச்சராக இருக்கிறானோ, வீட்டில் இருக்கானோ, செத்து போயிட்டானோ, படமாக இருக்கானோ தெரியாது. ஆனால் இருப்பான் மக்கள்கிட்ட மனதிலையும் இருப்பான். அதில் எந்த சந்தேகம் வெரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நான் வெரி கான்ஃபிடென்ட். இப்போ எல்லாரும் கேபினட் டப்புன்னு ஓடி வந்து, தம்பி நீங்கள் தானே ராசா கஜேந்திரகுமாருக்கு ஓட் போட சொன்னீங்க, அவையோட உள்ளூராட்சி சபை தானே இப்போ அமைச்சு வச்சிருக்குது, பாத்திய ராசா நீ எங்களையும் டைவெர்ட் பண்ணிட்டேன். இல்லை அங்கே எனக்கு அந்த பழமொழி ஞாபகம் இல்லை, ஏதோ பிசாசை விட நம்ம ஊரில் இருக்கிற பிசாசு பெட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஒட்ட வந்த பிசாசை விட ஊர் பிசாசு பெட்டர். ஒட்ட வந்த பிசாசு தெரியுமோ, அது தான் சொல்கிற சரியான சொல்லுங்க, அதில் யாராவது டைப் பண்ணுங்க. ஒட்ட வந்த பிசாசை விட ஊர் பிசாசு பெட்டர்ன்னு சொல்லுவார். அதுதான் நான் செய்தேன். என்பிபி வந்து துப்புரவா போகிறத விட இட்ஸ் பெட்டர் டு கிவ் இட் டு கஜேந்திரன் அண்ட் லெட்ஸ் டேக் இட். ஐ டூக் இட் ஓவர். யூ லைக் இட் ஆர் நாட். நான் அதை ஆல்ரெடி கொடுத்தேன். நான் திருப்பி எடுத்துட்டு அவ்வளோதான். பத்திரமா வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி என் சனத்தை கொடுத்தேன், என் ஓட்டை கொடுத்தேன். நான் அவ்வளோதான். அதை நான் இதோட எடுத்துட்டேன், செம்மணியோடு நான் அப்படியே திருப்பி எடுத்துட்டேன். அதான் உண்மை. இதெல்லாம் கேட்பேன் வாக்கு அரசியலான தம்பி. வாக்கு என்ற சனம் என்னை தூக்கி வச்சிருந்தா தான் நான் போய் மாகாண சபையில் 36 சீட்டில் 30 சீட்டாவது பிடிக்கலாம். 30 சீட்டாக பிடிச்சா தான் மாகாண சபையை அடிச்சு உடைக்கலாம். அடிச்சு உடைச்சு மாகாண சபையை யாருமே இலங்கையில் ஒரு சிறந்த மாகாண சபையை மாற்றினா தான் நாங்கள் தன்னிறைவான பொருளாதாரம், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய யாழ்ப்பாணத்தான் நினைச்சாடா. யாழ்ப்பாணம் இல்லை, வன்னி இல்லை, கிளிநொச்சியில், முல்லைத்தீவில், வவுனியா இல்லை, முழுக்கடமே சிங்கப்பூரா மாற்றலாம். யாழ்ப்பாணத்தால் தான் 7 எங்களை புலம்பெயர்த்தனா 12 லட்சம் இருக்குது. எத்தனை பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியுமா அவங்களுக்கு? இந்தியாவில் போய் $10 மில்லியன் போய் ஒரு ஸ்ட்ரோ ஃபேக்டரி ஒன்று போடுற மனுஷன் வந்து ஸ்ரீலங்காவில் போட்டு தான் எங்கே போயிருக்கு என்னோட காய்ச்சவர். பட் தே ஆர் நாட் வில்லிங் டு கம் ஹியர். தே ஸ்போக் டு மீ. தே ஆர் நாட் வில்லிங் டு கம் ஹியர். த ஒன்லி திங் இஸ் அவ வேற விருப்பம் இல்லாதக்குரிய காரணம். தே ஸ்போக் டு மீ என்னோட காய்ச்சவர். வராதக்குரிய காரணம் என்னென்றால் எங்களுடைய அரசாங்கத்தின சிதத்தன்மை. அடுத்தது இங்கே வந்தால் இங்கே இருக்கிற ஒட்டு கொடுக்குற அரசியல்வாதிகளுக்கு 10% கொடுக்கும், உழைப்புண்ட 10% கொடுக்கும். ராமநாதன் அர்ச்சுனா எந்த உழைப்பையே மக்களுக்கு கொடுத்தவன். இதுதான் உண்மை. ஆகவே இப்போ கஜேந்திரகுமார் கொடுத்து வேண்டி விளையாடினானே ஒழிய அதான் அரசியல்வாதியில் இந்த நேரமே முட்டாளாக இருக்கலாது தானே. அதை வடிவாக விளங்கிக் கொள்ளும். அரசியல்வாதியாக இருக்கிற நான் முட்டாளாக இருக்கலாது. ஆகவே தான் கொடுத்து விளையாடி கேம் அடிச்சு நான் கார்டு சொன்ன அங்கே கொடுத்து அடிச்சு போட்டு. உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஒரு புத்தகத்தில் எங்களோட தெளிப்பட வைத்தியர் போட்டுட்டார். கார்டு சொன்னில் ஏதோ மஜிக்கொண்டு செஞ்சு அடிச்சுட்டாண்டு. நான் கார்ட்ஸும் அடிப்போம்டா, கரம்பும் அடிப்போம், எல்லாம் அடிப்போம். எங்களால் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி. இந்த அரசியல்ன்ற சூதாட்டம் மாதிரி. மக்களுக்கு உண்மையாக இருக்கணுமன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு பாலிசி. சனம் நின்று கொண்டு ரோட்டில் நின்று சந்தில் நின்று கொண்டு எப்பயாவது நான் உண்மையாக சொல்கிறேன். ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்துக்கு ட்ரெயின் வராதான்னு கவலைப்பட்டால் நான் 2000 திட்டம் மாட்டேன். யாழ்ப்பாணத்துக்கு இப்போ ட்ரெயின் வருமா? யாழ்ப்பாணத்தில் இப்போ KFC ஓப்பன் ஆகும். யாழ்ப்பாணத்தில் இப்போ நோ லிமிட் வர மாட்டேன். யாழ்ப்பாணத்தில் எப்படி எப்போ ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன் வர முடியும், எப்போ ஃபேஷன் பார்க்க வர முடியும். ஏன்னா எந்த இனம் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுவோம். பெட்டாவில் 100 ரூபாய்க்கு எடுக்கிற துணியில் தான் இங்கே வந்து 1500 ரூபாய்க்கு யாழ்ப்பாணத்தில் போட்டு வச்சுருக்காங்க. பாவம் அவங்களோட பிஸ்னஸுக்காக. ஸோ வீல் சேஞ்ச் எவ்ரி திங். இந்த யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறதுல ஜெஃப்னா சிட்டி சென்டர் ஒன்று அடிக்கும். அதில் ஒரு 20 மாடியில் ஜெஃப்னா சிட்டி சென்டர். ஏன்னா தெரியல, எங்களோட மண் வளர்த்து 20 மாடி போகுமோ தெரியாது. 15 மாடி 10 மாடியில் சிட்டி சென்டர் ஒன்று அடிக்கணும். அதில் 8 மாடிக்கு கார் பார்க் அடிக்கணும். திங்க் அபவுட் தி ஃபியூச்சர். 50 years. Don't just build something and again break it and build it and break it and build it. That's what you are doing. Now what they are planning is Greater Jaffna project. Paatharan chappandi irukku. So I didn't speak about it. When the time comes in the DC's meeting, we'll speak about it. Enandal, think about another 50 years and 100 years. In another 100 years, Jaffna Teaching Hospital and the surrounding area should become a very, or maybe an international economic hub, where you have to plan something for 60 years. 60 வருஷத்துக்கு தான் 100 வருஷத்துக்கு தான் திங்க் பண்ணலாம். You can't just put up a
water sewage system, and where when the time comes you can't break it and again build it. இப்போ ஒரு தண்ணி வடிகால் ஒன்று கட்டுறது, பேருந்து திருப்பி உடைக்கிறது, திருப்பி கட்டுறது. இப்போ செம்மணியில் முடிஞ்சு இப்போ அங்கே காகதீவுக்கு பிரச்சனை போய் கொண்டு. ஸோ லெட் மீ ஒர்க் ஆன் இட். என்ன விடுங்கோ, இதுக்கு வேலை செய்யறதுக்கு புண்ணியம் கிடைக்கும். only 4 years. அதுக்கு பிறகு நான் போயிடுவேன். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் a nice team. I'll make a nice team. I'm already started gathering people who are very genuine, young, and சுரேஷ் கத்துற மாதிரி எல்லாம் சும்மா இருக்கல. ஆனால் ஐ எம் நாட் வில்லிங் டு ஓப்பன் தெம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இப்போ நான் ஏதாவது என்னோட கட்சியில் எடுக்கிறது தெரிஞ்சு அவனுக்கு ஒரு 50,000 100 அந்த காலில் அவனுக்கு ஒரு தேங்காய்க்காரனுக்கு ஒரு ஒரு வடி கோல் தட் ஒரு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் அவ்வளோதான். அரசியல் உடைஞ்சிச்சு. ஒரு 16 ப்ரோ மேக்ஸுக்கும் 1 லட்சம் ரூபா காசுக்கும் we are done. அவன் எங்களுடைய தமிழில் தேசிய போராட்டம் டன். அதுதான் எங்களுடைய வரலாறு. ஒரு 16 ப்ரோ மேக்ஸோட சதீஷுக்கும் வேண்டி கொடுத்தான்னு சொல்கிறானுகள். அவ்வளோதான் சொன்னானுகள். நான் கேட்டுப்பட்டேன். அவ்வளோதான். அர்ச்சுனாருக்கு நாதாரி என்று அடுத்த நாள் இங்கே கத்த வலிக்கிட்டார். ஸோ தேர் ஆர் பீப்புள் லைக் தேட். நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணோம். ஐ வில் ஒர்க் ஆன் இட். ஐ வில் டை when I make a Jaffna as a Singapore. That's for sure. நான் அதை தெளிவாக இருக்கிறேன். எங்களுடைய சனம் ஏன் ஜேவிபி தன்னுடைய இழந்த மக்களை ஞாபகப்படுத்தி கொண்ட அரசு கட்சியாக இருக்கணும்டா, ஏன் நாங்கள் இருக்கிறது. we will do it. We'll bring the international justice to Sri Lanka. We'll do it. I will do it. I'm damn sure. நான் முதல் வந்து சரியான இதில் இருந்தேன். சரியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். I was very stressed in a way like அடி ஸ்மைல் பக்கத்தில் கௌசல்யாவோட உடுப்பில்லாத படங்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணி போட்டு அடிக்கிறானுங்கள். அவள் வேற ஃபெட்டப்பாய் தூங்குறான்னு நிற்கிறார். பொறு கொஞ்சம் எனக்காண்டி வெயிட் பண்ணு, எனக்காண்டி வந்தேன்னு உங்கள் வாழ்க்கையை துளைச்சிட்டா இட்டி இப்போ திருப்பி இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அடிக்கவே இல்லாது. கௌசல்யாவும் நானும் காரில் இருந்து ஃபோனில் இருந்து இப்படி எட்டி பார்க்குற ஃபோட்டோ எடுத்து போட்டு ஷில்மிஷா கில்மிஷான்ட்டு போட்டுருக்காங்க. ஸோ வி ஆர் வெல்கமிங் தேட். போடுங்கோ. அதோட 1-2 பேர் இனி வேறு ராவணா நடிச்சுட்டா மட்டும்தான் நான் வந்து இங்கே ப்ரோக்ராம் செய்யலாம் அவன் வீடியோ. யூ ஆர் டூயிங் சம் எக்ஸலண்ட் ஜாப் டு மீ without a payment. Go and learn about the negative marketing. Please, MSc marketing பாதியில் விட்டுருந்தேன் ஓப்பன் யூனிவர்சிட்டியில். Anyway, MSc media marketing. Anyway, we are in a track. We are on a track. And I won't be coming back. I'll be going. நான் வந்து என்னுடைய பாதியில் வாழ்க்கையில் திரும்பி போகிறதில்லை. மேபி ஆச்சு நான் செத்துட்டானோட நீங்கள் கேள்விப்படலாமே. ஐ எம் ஆன் மை ட்ராக் அண்ட் ஐ ஒர்க் ஆன் இட். அந்த மானசபை நான் பார்ப்பேன். மானசபை என்னுடைய தமிழினம் ஒரு பதில் தருமாக இருந்தால், தம்பி நீதான் ராசா அதுக்கு சரி என்று தூக்கி வைப்பேன். என்னுடைய தமிழ் இனத்தை தூக்கி வைப்பேன். மறுபடியும் அழிஞ்ச இந்த இனத்தை தூக்கி வைப்பேன். இல்லை என்றால் ஆள விடுங்க. உங்களுக்கு ஒட்டுக்குழுவில் இருக்கிறாக்களும் இதே திருப்பி சிவசம்பவம் என்ன தெளிவாக சொல்லுவார். அங்கே போய் ஸ்ரீபாவானந்தராயர் போய் கூட்டிக் கொண்டு போய் சித்தார்த்தனை கூட்டிக்கொண்டு காய்ச்சிருக்காரு. இங்கே உள்நாட்டு பொறிமுறை காணும் இல்லாட்டி சென்னம் குழம்பு மட்டும். எந்த சென்னம் குழம்பு சிங்களவனே சொல்கிறான். நாளைக்கு இருக்கு பாராளுமன்றம். நாளைக்கு சிங்களத்தில் அடிக்கிறேன். இந்த செம்மணி விஷயத்தை சிங்களத்தில் அடிக்கிறேன். சிங்களம் முழுக்க கதைக்கும். சிங்களவன் அவங்களோட வெளி தெரியும். நாங்கள் அழுகிறது சிங்களவனுக்கு விளங்குவோம். One day they will accept us. They will accept, definitely. One day they will accept us. We will make it. We will be an equal community in this country, and I'll be a genuine politician until I die. நான் சாகு வரைக்கும் உண்மையான எல்லாத்தையும் இழந்துருந்தேன். அடே இழக்க ஒன்றும் இல்லாத ஒருத்தனுக்கு நீங்கள் என்னதான் போட்டு அடித்தாலும் அவனுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா. அடுத்ததான் அப்படியும் இல்லாமல் போனால் நான் ஒரு ப்ரைவேட் ஒன்றை போட்டு உழைச்சி சாப்பிடுவேன். ஸோ யூ கான்ட் விளங்கிடு உங்களுக்கு யுவர் செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமனா அர்ச்சனா.